கேபி சிக்கி, இதுதான் நம்ம பாலத்துக்கு போற வழி. இந்த வழியா தான் நம்ம பாலத்துக்கு போயாகணும். அப்படியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இந்த வழியே ரொம்ப மோசமா இருக்கு. போலாமா இல்ல இங்கே விளையாடிட்டு இருக்கலாமா? அதெல்லாம் முடியாது கேபி. கண்டிப்பா அந்த பாலத்துக்கு போயே ஆகணும். ஏன்னா அந்த பாலத்து வழியா போனா எங்க வீடு வரும்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நான் இன்னைக்கு அந்த பாலத்து வழியா போயிட்டு எங்க வீடை கண்டுபிடிப்பேன். ஐயோ, பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குப்பா. நான் வரலப்பா. ஒன்னும் பயப்படாத கேபி. அப்படியே மேலே ஏறி வர பாரு. ஐஷா கூட பாலத்தை தாண்டி வெளியே போயிட்ட பாரு. நீயும் அதே மாதிரி வந்துரு. ஆமா கேபி, ரொம்ப ஈஸி தான். அப்படியே நடந்து வந்துரு. சரி சரி, இருங்க, நானும் வந்துடுறேன். முயற்சி செஞ்சா முடியாதது ஒன்றும் இல்லைன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நானும் கடந்து வந்துட்டேன் பாருங்க. இவ்வளவுதானா? ரொம்பவே ஈஸியா இருக்குப்பா. அம்மா, ஒரு வழியா பாலத்தை கடந்து வந்துட்டோம்ப்பா. இங்க பாருங்களேன், மாடு குதிரை எல்லாம் இருக்கு. கோழி கூட இருக்குப்பா. ஆமா ஐஷா, ரொம்ப அழகா இருக்கு. சிக்கியோட வீடோட வழி ரொம்ப நல்லா இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப இயற்கையா இருக்கு பாரு. தண்ணி எல்லாம் கொட்டுது, கொக்கு எல்லாம் விளையாடுது. ரொம்ப நல்லா இருக்குப்பா. கேபி, இங்க பாரு. இந்த மாதிரி நான் காட்சி இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ரொம்ப நல்லா இருக்குல்ல? நீ பாரு, பட்டாம்பூச்சி, குருவி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஐஷா, கேபி, இதுதான் எங்களோட வீடு. எப்படி இருக்கு? சிக்கி, உன்னோட வீடு நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. பூத்தோட்டம்லாம் வச்சு ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. ஆமா சிக்கி, ரொம்ப நேச்சரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இங்க விளையாடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்ல? அப்போ 2 பேரும் உள்ள வாங்க, நம்ம ஜாலியா விளையாடலாம். என்ன சொல்றீங்க? வாங்க வாங்க போலாம். ஏய் ஜாலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஜாலியா போயிட்டு நானும் கேபியும் சிக்கியும் சூப்பரா விளையாட போறோம். நீங்களும் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு விளையாடி